கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் சிம்மம் வரையிலான அந்த லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்புகளில் நல்ல பலன்களை செய்யும் அப்படின்றத பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு 6வது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த காலகட்டங்கள் எந்த கிரகங்கள் நல்லதுகளை செய்யும் அப்படிங்கிறத இன்றைக்கு விரிவாக பார்க்கலாம். கன்னி லக்னம் ஒரு புத்திசாலித்தனமான லக்னம். பொதுவாக கன்னி லக்னம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் புதனுடைய வலுவிற்கேற்ப உண்மையிலே அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு துறையில் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பார்கள். ஒரு கிரகம் எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும் என்பது சுபத்துவ பாபத்துவ தியரியினுடைய அடிப்படை விதி. 2ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம் அவயோக திசைகள்லையும் முதல் நிலை சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த யோக திசைகள்லையும் கண்டிப்பாக செயல்படும் என்பதை இந்த தியரியை உணர்ந்தவர்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் சனி புதன் ஆகிய 3 கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சுக்கிரன் சனி புதன் போன்றவர்கள் கேந்திர கோணங்கள்னு நாங்கள் சொல்லுவோம். 1, 4, 7, 10, 5, 9 ஆகிய இடங்களில் இருந்து அவர்களுடைய தசை வரணும். எப்போவுமே ஒரு கிரகம் வலுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்போ பலன் தரும்? எனக்கு சுக்கிரன் உச்சமாக தாங்க இருக்கிறாரு, ஆனால் எனக்கு எந்த நல்லதையும் செய்யலைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை 90 வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த விதத்திலையும் நல்லதுகளை செய்யாது. சுக்கிரனுடைய புக்திகள் நல்லதுகளை செஞ்சாலும் தசாநாதனுக்கு அடங்கி நல்லதுகளை செய்ய வேண்டும் என்பதால் எந்த ஒரு நிலையிலும் கிரகங்கள் வலுவாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த கிரகங்களுடைய தசை அமைப்புகள் வந்தால் மட்டுமே ஒருவர் பூரணமாக யோகத்தை அனுபவிக்க முடியும் என்பதுதான் ஜோதிடத்துடைய ஆதார மூல விதிங்க. அப்போ சனி புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்து வரும் பாருங்கள். சனி தசைக்கு அப்புறம் புதன் தசை வரும், புதன் தசைக்கு அப்புறம் கேது தசை வரும், கேது தசைக்கு அப்புறம் சுக்கிர தசை வரும். இந்த சனி தசையில் பிறந்திருந்து அல்லது குரு தசையில் பிறந்திருந்து உங்களுக்கு சுக்கிர தசை 70 வயசு வரைக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த சனி புதன் சுக்கிரன் மூவரும் வலிமையாக இருந்து வரிசையாக அந்த திசைகள் வந்தால் ஒருவர் 70 வயது வரைக்கும் நல்ல வாழ்க்கையை கன்னியா லக்னத்தில் பிறந்தவர் அனுபவிச்சுட்டு போயிடுவார். இவர்களுக்கு ஆகாத கிரகம்னா செவ்வாய் தாங்க. கன்னியா லக்னக்காரர்கள் எப்போது வேண்டுமானாலும் செவ்வாய் தசை செவ்வாய் புக்திகளில் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க. உங்களுடைய லக்னாதிபதியாகிய புதனுடைய ஜென்ம விரோதியாக எடுத்துக்கலாம். இவரைத்தான் யாரை செவ்வாயைத்தான் எடுத்துக்க முடியும். அவர் அட்டமாதிபதி வேறு. ஆக இந்த இடத்துல எப்பொழுதெல்லாம் கன்னியா லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் புக்தி வருகிறதோ, செவ்வாயின் வீடுகளில் இருக்கக்கூடிய புக்திகள் வருகிறதோ, செவ்வாயுடைய தசையே வருகிறதோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு பெரிய அளவில் சாதகமற்ற தன்மைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் நடக்கும், கெடுதல்கள் நடக்கும். அந்த கெடுதல்கள் எவ்வளவு தூரம் நடக்கும்? அது உங்களுடைய லக்னாதிபதியை பொறுத்தது. அதாவது வாங்குகின்ற அடியை தாங்கக்கூடிய மனோபலத்தோடும் உடல் திடத்தோடும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது. நம்மளே கொஞ்சம் நோஞ்சானா இருக்கும்போது ஒரு நல்ல ஆள் டம்மு டம்முன்னு 2 போர்டு போட்டார்னா நமக்கு வலி கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஆகவே லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்றாற் போல தான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க இயலும் என்பதால் எந்த ஒரு நிலையிலையும் கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த செவ்வாயுடைய தசை புக்திகள் வராமல் இருப்பது ஒரு நல்லதுங்க. புக்திகள் வந்து தான் தீரும். எப்போதுமே 9 தசைகளுக்குள்ளே அந்த புக்திகள் இருக்கும். மற்றபடி செவ்வாய்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய சந்திரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்ய மாட்டாங்க. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்கள்னு சொல்லுவோம். ஆக சூரிய சந்திர செவ்வாய் குரு ஆகிய இந்த 4 கிரகங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுது கன்னியா லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சூரிய தசையில் தான் நல்லா இருக்கிறேன், சந்திர தசையில் தான் நல்லா இருக்கிறேன், செவ்வாய் தசையில் தான் நல்லா இருக்கிறேன், என்ன நீங்கள் தலைகளாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் நட்பு நிலைமைகளில் மிக கூடுதலாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் பௌர்ணமி சந்திரனோடு சுக்கிரனோடு குருவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த சூரிய சந்திர புதன் இந்த குரு போன்றவர்கள் கூட மிகப்பெரிய யோகங்களையும், செவ்வாயே 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு மங்கள யோகத்தோடு இருக்கும்போது கெடுதல்களை செய்யாத தன்மைகளை கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. நாளைக்கு துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகங்கள் யோகத்தை செய்யும், எப்படிப்பட்ட யோக அமைப்புகள் இருக்கும் என்பதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நலகாலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.